1.5 கோடி அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டான். എടാ മാണിക്കോ, നിന്നെ തേടി പോലീസ് വന്നിട്ട് പോന്നു. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. எம்எஸ் விஸ்வநாதன் பாடிய போது அந்த இடத்துல இருந்துருப்பீங்க, எப்படி சார்? தட் இஸ், நான் எம்எஸ்வி சார் வந்து அக்னி சாட்சி பாலச்சந்தர் சார் படத்தை நான் கம்போசிங் எல்லாம் இருந்திருக்கேன், உதவி இயக்குனரா. அது தனி, அந்த கம்போசிங்கும் தனி ஜாய், அந்த அவள் ஒர்க் பண்ணுற விதமும் பாலச்சந்தர் சார்ல அது ரசிச்சு, அந்த கம்போசிங்கே ஒரு சொல்லுவாங்களே ஒரு யூ லவ் இட். அண்ட் அவர் பாடும்போது ஒரு மாதிரி ஒரு பெயின் இருக்கும் அதில். ஸோ ஐ லவ்ட் ஹிஸ் ஒர்க். அண்ட் எக் துஜே கேலி கிளைமேக்ஸ் எல்லாம் அவர் ரீரெக்கார்டிங் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. அதே மாதிரி வறுமை நிரசு ஹிந்திக்கு அவர் ரீரெக்கார்டிங் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எம்எஸ்வி சார் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ லவ்ட் ஹிஸ் வாய்ஸ், மியூசிக் எல்லாமே. லவ் பண்ணாத ஆறு பண்ணாது தானே. ஸோ வென் இந்த படம் வந்து கிளைமேக்ஸில் வி நீடட் தட் மணிவண்ணன் சாருக்கு ஒரு வாய்ஸ் வேணும், ஒரு பெக்யூலர் வாய்ஸ் வேணும். அப்போ யாரெல்லாமோ பேசலை, அந்த மாதிரி பாடுறது இமிட்டேட் பண்ணி பாடினா வராது. எம்எஸ்வி சார் பேரை சொன்ன உடனே ரஹ்மான் வாஸ் கிக்டு. என்ன பியூட்டினா, அந்த பாடுற விதத்துல அவருக்கே சும்மா சிரிப்பார்ல, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு இவரு. இதெல்லாம் வரும் முதல்ல. ஆமா, அப்படியே அப்படி நீ சொல்லுப்பா அப்படி அவர் இந்த மாதிரி ஒரு 2 ஜீனியஸஸோட ஒர்க் பண்ணப்போ ஐ விஷ் யூ ஹேட் மேக்கிங் ஆஃப் தட். யூனோ நோபடி டிட் தி வீடியோ ஆர் மேக்கிங். அதெல்லாம் இன்னைக்கு கோல்ட் மைன். வணக்கம். ஸ்பெசிஃபிக்காக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச கேள்வி சார், ஆளா வந்து அந்த மூவில நம்ம மேஜர் ரவி சார் ஆக்ட் பண்ணியிருப்பாரு, எப்படி இவரை கேஸ்ட் பண்ணீங்க? அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் மிலிட்ரி ஆக்ஷன் உண்டு, கமாண்டோ ஆக்ஷன்லாம் உண்டு. ஸோ ஹீ வாஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் கமாண்டோ. இது மாதிரி ஒரு படம் பண்ணியிருந்தார். ஸோ அவரை வந்து அப்போ பிகினிங் அது ஆக்சுவலாக பிஃபோர் ஹி டைரக்டட். ஸோ இதெல்லாம் நீங்கள் மிலிட்ரியில் வி வாண்ட் டெல்லி பர்மிஷன், மிலிட்ரி பர்மிஷன், அந்த ஹோல் கமாண்டோடு டெல்லியில் அங்கே போய் வி வாண்ட் டு டூ தி எப்படி ட்ரைனிங் எல்லாமே எடுக்கணும். ஹீ ஹேட் கான்டாக்ட்ஸ், ஹீ நியூ ஹவு டு டூ இட். ஸோ ஹி கேம், வி டிஸ்கஸ்ட் வித் ஹிம் த ஹோல் ஸ்கிரிப்ட். அவர் எடுத்துகிட்டு போய் அதை டெல்லியிலாமே பர்மிஷன் எடுத்துகிட்டு வந்தார். பட் த்ரூ அவுட் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மிலிட்ரி ஆக்ஷன், டெல்லி ஷூட்டிங் அங்கங்கே வரும். அது இவர் இல்லாமல் எதுவுமே நடக்காது. உடனே நாங்கள் ரியல் மிலிட்ரி ஆளும் கூட இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு நீங்கள் நடிக்கிறீங்களா கேட்டு எடுத்துட்டோம். அவர் சார் சும்மா நடிங்க, நம்ம கமல் சார் எடுத்தோன்னா வந்துட்டார். இட் ஆக்டட் வெரி வெல் அண்ட் வெரி வெரி நைஸ் பர்சன், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சினிமா ஷார்ப்பாக. நீங்கள் இது எப்படி எவ்வளோ தேவை கரெக்டாக சொல்லுவார். சார் எவ்வளோ லென்த்து வேணும், எவ்வளோ காஸ்ட்டு, இதுக்கு எப்படி அதுக்கு அந்த சீக்வன்ஸை கன்சீவ் பண்ணணும், இதெல்லாம் அவருக்கு அந்த, ஏன்னா he had gone into actual wars, he has fought wars, so he understands that. ஆனால் அது சினிமாவில் காட்டும்போது அது ஒரு பேலன்ஸிங் இருக்குல்ல, நம்ம இது போரும் சினிமாவுக்கு ஸ்க்ரீனுக்கு இதெல்லாம் அவர்கிட்ட அந்த, அவர் போக பார்த்தா அவர் குலதெய்வம் என் குலதெய்வம் சேம். ஸோ வி பிகேம் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அவர் அங்கேருந்து போட்டு அனுப்புவார், பிரசாதம் அனுப்புவார், அப்படி வி பிகேம் வீட்டுக்கெல்லாம் வருவார். ஸோ பிகேம் வெரி பேலி. பர்சனலாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நம்ம பாம்பே கரியர், பாம்பே லைஃப் ஸ்டைல், அந்த பேஸ்மெண்ட் உங்களுக்கு படத்தில் யூஸ் ஆயிருக்கு, நீங்களே பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சேஃப் எப்போதுமே வாட் யூ கோ த்ரூ இன் யுவர் சைல்ட்ஹுட், வாட் யூ கோ த்ரூ இன் யுவர் யூத் எல்லாமே அது பேக் ஆஃப் த மைண்ட் எப்போவுமே இருக்கும், இன்எவிட்டபிள் அது. ஸோ நான் என்னோடய ஃபிலிம்ஸில் தெரியாமலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ட்ராலிஸ் நிறைய இருக்கும். அது அங்கே சுபாஷ் கை நிறைய யூஸ் பண்ணுவார், யாஷ் சோப்ரா யூஸ் பண்ணுவார். ஹீரோயிசம் ஃபிலிம்ஸ் எல்லாம் சலீம் ஜாவேத்னால அந்த கல்ட்டோடு அந்த ஸ்க்ரீன் பிளே மைண்டில் எனக்கு எப்போவுமே அமிதாப் பச்சன் இது. அண்ட் மியூசிக் அப்போ டைம் ராஜேஷ் கண்ணா, அந்த மியூசிக்கு, லவ் சாங்ஸ், இதெல்லாம் வந்து என்னோட ஆல்வேஸ் தேர். அதுக்கு எக்ஸாம்பிளே வந்து பாஷாவில் ஒரு சீன் எடுக்கும்போது அந்த சீன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த டிஏஜிட்டு வந்து இதெல்லாம் கொடுப்பாரு.
அப்போ நான் வந்து சார் அமிதாப் இப்படி பண்ணுவார் சார், அமிதாப் இப்படி சொல்லிட்டேன் ரஜினி சார்கிட்ட. ஒரு தடவை சொன்னேன், அப்புறம் வேறு ஏதோ சீன்னு சொன்னேன். ஒரு நாள் கூப்பிட்டார், எனக்கு நடிக்கவே தெரியாதுன்னு நினைக்கிறியா, எல்லாத்துக்கும் அமிதாப் பச்சன். இல்லை சார் என்ன மன்னிச்சுங்க சார், அப்படி எனக்கு அவர் தான் அவரை பார்த்து வளர்ந்துட்டேன். ஸோ அவர் இந்த சீன் எப்படி பண்ணுவார் நான் இமேஜின் பண்ணிவிட்டு அந்த சொல்கிறேன் சார். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவரை. பட் நானும் நடிகன், நல்லா நடிப்பேன் சரி கலாட்டா பண்ணி அப்புறம் அதை வந்து என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுண்டு ட்ரைங் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணணும், இதில் வேறு மாதிரி ஒரு சீக்வன்ஸை நீங்கள் திங்க் பண்ண நல்லாயிருக்கும் சொல்லி அவர் புட்ஸ் இட். தென் அது பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட என்னோடய ஃபிலிம்ஸில் அவர் பெர்ஃபார்மன்ஸே வித்தியாசமாக வந்திருக்கும். நான் கான்ட்ரிபியூட் பண்ணல, பட் நான் அந்த மாதிரி அவரை பேக் பண்ணிகிட்டே இருந்தேன். அது பாஷாவில் அந்த பாம்பே பேக்ரவுண்ட் வந்த உடனே சார் பாந்தரா எனக்கு எங்கே ஷூட் பண்ணணும்னு தெரியும், கேட்வே ஆஃப் இண்டியாவில் ஒரு சீன் பண்ணலாம் சார், அந்த மரீன் டிரைவரில் பண்ணலாம் சார், பாந்தரா ஹோட்டலில் பண்ணலாம். இதெல்லாம் வந்து எனக்கு ஐ நியூ தி வேர்ல்டு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சார். ஏன்னா எவ்ரிபடி பாம்பே கேட்வே ஆஃப் இண்டியா இஸ் அ லேண்ட்மார்க், தாஜ் ஹோட்டல் இஸ் அ லேண்ட்மார்க், பாந்திராவில் ஜூஹு பீச் இஸ் இதெல்லாம் வச்சுட்டேன் நான். ஸோ எஸ் சைக்கலாஜிக்கலி பேக் ஆஃப் த மைண்ட் இட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ். your past, your childhood, everything, your youth will work when you're making cinema. So, but the films per se, அதோட இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டைல் ஆஃப் இது வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் எப்போவுமே இருக்கும். காட் இட். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ ஃபார் கனெக்டிங். சங்கமம் படத்தில் மணிவண்ணனோட பணியாற்று எப்படி இருந்தது சார்? வாட் அன் ஆக்டர் சார். அவருக்கே அந்த படம் வந்து ஒரு ரொம்ப அற்புதமான படம். எனக்கு பிடிச்சி போச்சு ரொம்ப அவருக்கு. நான் வந்து ஒரு எமோஷ்னலாக அந்த சீனை சொல்கிறதே அவர் பிடிக்கும் அவருக்கு. சொல்லுங்கள் அப்படிம்பார். நான் அந்த சீனை கதையோடு அப்படி சொல்லும்போது அப்படியே யோசிப்பார், நீ என்ன சொல்கிறீங்க எனக்கு புரிஞ்சுது, ஐ வில் கெட் இட் ஃபார் யூம்பார். அவர் அப்புறமா அந்த டயலாக் ரைட்டர் கூப்பிட்டுட்டு அவர் சொன்னது வந்திருக்கா, இதில் வடிவேல் கூப்பிடுங்க, டேய் இப்படி வரணும்டா அது, அப்படி அவரே ஒரு டைரக்டர் ரைட்டர். ஸோ எனக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவில் புரிஞ்சுட்டு அதில் உள்ள இன்வால்வ் ஆகிடுவார். சீன்ஸ் எல்லாம் சொல்கிறேன், என்ன பிரமாதமான சீன்ஸ் இது, இப்படி தான் கொண்டு வரணும். அந்த சீன் வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது. நீங்கள் அந்த ஈவினிங் எஃபெக்டில் திட்டிருப்பாங்க இவங்கெல்லாம், உங்களை அறிவு இருக்காலாம். அப்புறம் நைட்டு தனியாக அந்த கணத்துக்கிட்ட நிற்கும்போது வருவாங்க, ஒருத்தராக சாரி சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவார், ஒன்லி வடிவேல் மட்டும்தான் பேசணும் அந்த சீன். அவ்வளோ டைலாக் இருந்தது எல்லாருக்கும், ஒன்லி அவன் தான் பேசணும், அப்போ தான் இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகும் சொன்னார். நான் கரெக்டாக எக்ரி பண்ணேன். அந்த சீனை வந்து அவருக்கும் டைலாக் கிடையாது, எல்லாம் சார்லி பாக்கி எல்லா கேரக்டர் நின்றுட்டு இருப்பாங்க, இவர் மட்டும் வந்து வடிவேல் செருப்பால் அடிக்கலாம்ல, வடிவேல் அழுக வரும் அந்த சீனு. அண்ட் ஈவினிங் டைமில் அந்த லைட்டிங் பண்ணி எடுக்கும்போது இட் வாஸ் சச் அ சாட்டிஸ்ஃபைங் சீன். அண்ட் மணிவன் சார் அப்படியே பிடிச்சி கட்டி பிடிப்பார். அங்கேயே இந்த பெரிய ரீ ரெக்கார்டிங்கில் அவர் டன் டன் போட்டுடுவார். இது இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் மூமெண்ட் ஆஃப் ஜாய். ஐயா நான் தெரியாமல் கேட்குறேன், கோவப்பட்டீங்க, நாக்க பிடிங்க சாகிற மாதிரி நல்ல 4 வார்த்தை கேட்டீங்க, அதோட உங்கள் செருப்பை கலட்டி மலார் மலார் மலார்னு ஒரு 40 அடி அடிச்சுட்டு போக வேண்டியதானே. ஸோ ஏஆர் ரஹ்மானோட ரீ ரெக்கார்டிங், த மணிவண்ணன்ஸ் பர்ஃபார்மன்ஸ், ஈவன் விஜயகுமார் சார் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அந்த லுக்கு, ஃபீல், லொக்கேஷன்ஸ் எல்லாமே சேலஞ்சாக எடுத்துன்னு அந்த பாட்டெல்லாம் பண்ணேன் சார். நான் இந்த மாதிரி ஏன்னா எல்லா சாங்கும், ஒரு ஆண்டாள் பாட்டு சரி, அங்கே ஃபோக் சாங் சரி, ஒரு ஸ்டேஜ் சாங் சரி, எல்லாமே வாஸ் அ கிளாசிக். ஐ திங்க் ரஹ்மான் சார் அவரோட இவ்வளோ பெரிய கெரியரில் அவர் ஐ திங்க் இந்த ஒரு படம் தான் இந்த மாதிரி ஒரு மியூசிக்கே எக்ஸ்க்ளூசிவாக பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். ஐம் ஹாப்பி தட் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட். வணக்கம் சார். வணக்கம் சார். சவுண்ட் அப்பன் சார், உரிமைப்பேட்டிலேருந்து. சொல்லுங்க சவுண்ட் அப்பன் சார். ஒரு டவுட் சார், உங்கள் படத்தில் எப்படி சார் சாங்ஸ்லாம் ஒரு வேற லெவலில் இருக்குது சார். மியூசிக் டைரக்டர் யாராக இருந்தாலும் சாங்ஸ் நீங்கள் கேட்டு வாங்குறது வேற மாதிரி இருக்குது சார். சின்ன வயசுல மியூசிக் கற்றுக்கிட்டீங்களா, எப்படி சார் அது? அது அப்படி இல்லை, ஐ லவ் குட் மியூசிக், அவ்வளோதான். தட் இஸ் வென் எப்போவுமே சொல்லுவாங்க இன் ஹிந்தி இதில் 60s 70s எஸ்பெஷலி 60s வாஸ் அ கோல்டன் எரா ஆஃப் ஹிந்தி மியூசிக். ஒரு சலீல் சௌத்ரி, ஒரு எஸ்டி வர்மன், ஆர்டி வர்மன், லக்ஷ்மிகாந்த் பேர்லால், சங்கர் சாங்ஸ். தட் இஸ் தமிழ்நாட்டே ரூல் பண்ணிச்சு சார் அந்த சீசனில் ஹிந்தி சாங். ஸோ நான் வந்து வளர்ந்ததே அந்த பாடலோடு தான். ஸோ நம்ம பாட தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, பட் ஐ லவ் டு ஹியர் குட் மியூசிக். அந்த கிரேஸ் ஃபார் குட் மியூசிக் வந்து உள்ள எப்போதுமே ஐ லவ்ட். படம் அது நம்ம அப்போ என்டர்டெயின்மெண்ட் வேறு எதுவுமே கிடையாது, கேசட்டை போட்டு பாட்டு, கேசட்டை போட்டு பாட்டு, இல்லை கிரிக்கெட் கமெண்ட்ரி, இது தவிர எதுவுமே இல்லை. ஸோ தி ஜாய் ஆஃப் லிசனிங் டு சாங்ஸ் வாஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி when I left Bombay and came to Chennai,
அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே ரொம்ப ட்ராஜிக்கெல்லாம் நடந்தது. கிஷோர் குமார் இறந்துட்டார், முகேஷ் இறந்துட்டார், சங்கர் ஜெயகிஷன் எல்லாருமே மியூசிக் அங்கேருந்து அமிதாப் பச்சன் உள்ளே வந்துட்டார். எல்லாம் வயலன்ஸ் ஃபிலிம்ஸ் எடுத்து மியூசிக்குக்கே செகண்ட் கிரேட் ஆகிடுங்க. இங்கே வரேன், இளையராஜா சார் வாஸ் ஸ்க்ரோலிங், எம்எஸ்வி சார் இருக்காங்க. இந்த ஜாயில் நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு புது சவுண்டு. இளையராஜா சார் ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறது இந்த மாதிரி சாங் அங்கே கிடையாது. பாம்பே சாங்க்கும் இந்த சாங்க்கும் இட் வாஸ் யூனிக். ஸோ ஐ ஸ்டார்டட் லிசனிங் டு இளையராஜா சார் மியூசிக். இந்த வேர்ல்டில் வந்தோடனே தான் ஐ நியூ ஐ லவ் குட் மியூசிக். யாருன்னு இல்லை, அது எஸ்டி பர்மனாலும் சரி, இளையராஜா சார் யாராக இருந்தாலும் குட் மியூசிக் இஸ் குட் மியூசிக். அண்ட் மை லவ் ஃபார் மியூசிக் தான் என்னோட படத்தில் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி பெக் பண்ணி கெஞ்சி பாட்டு நல்லா வாங்கிடுவேன். எனக்கு நான் பாதி ரெஃபரன்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி அந்த பண்ண இருக்கா சார், இந்த அவளுக்கும் தெரியும் தட் ஐ நோ குட் மியூசிக். ஸோ இட்ஸ் அ ரேப்போ, இட்ஸ் அ அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் மியூசிக் டைரக்டர் அண்ட் டைரக்டர். தட் ஒரு நல்ல ரசிகனாக இருந்தால் அவளும் அதை அதுதான் அமைஞ்சது இப்படி பாட்டு. சார் அப்ப இன்னொரு விஷயம் சார் சொல்லுங்க. சல்மான் கான் வந்து அப்பதான் வந்த புதுசு மீடியா, ஐ மீன் பல இண்டஸ்ட்ரியில அப்பதான் வந்த புதுசு. ரேவதி வந்து அப்ப ரொம்ப சீனியர். எப்படி சார் அவங்க அந்த பேர் நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க? சரி, அந்த படம் ஒரிஜினலி ரீமேக் ஆஃப் மை தெலுங்கு பிக்சர் கால் பிரேமா. பிரேமா படத்தை தான் நாங்கள் பாம்பேயில் போய் ஸ்க்ரீன் பண்ணோம் சல்மானுக்கு. அப்போ அவர் ஃபாதர் சலீம் கானும் வந்திருந்தார். அவர் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு திங் இதுதான் சொன்னார், சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ட் பண்ணணும், ரேவதி தான் ஹீரோயின். அப்போ தான் இந்த படம்ன்றார். அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது யாரால. ஷீ இஸ் பிரில்லியன்ட், கெட் ஹர், லெட் சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட், தென் சல்மான் வில் ஆக்ட்ன்றார். அதுதான் அவர் ரூல் போட்டது. ஸோ எங்களுக்கு செகண்ட் சாய்ஸே இல்லை. அண்ட் யூனோ ஷீ இஸ் அ கிரேட் ஆக்டர். தட்ஸ் இட். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ. நீங்கள் பணியாற்றிய முக்கியமான இசையமைப்பாளருக்கு வரும் தேவா. சரி, நான் அண்ணாமலை எனக்கு தெரியும், நான் பண்ணறது இல்லை, வேற ஒருத்தர் தான் டைரக்டர். அப்போ தான் மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் கவிதாலி ஆஃபீஸில். அவருக்கே ஷாக்கு. நேற்று வரைக்கும் ஒருத்தர் வந்து இந்த ஒருத்தர் வராரு, வந்து மீட் பண்ணும்போதே ஒரு ஸ்மைல், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்மைல். அந்த ஸ்மைல், அந்த வார்ம்த்தில் நானும் ஸ்மைலிங் பர்சன், ரெண்டு பேருமா வி ஹிட் ஆஃப். அது என்ன தெரியல, எனக்கு அவர் பாடுறது ஒரு பக்கம் பிடிக்கும், அவர் கம்போஸ் பண்ணுற விதம் பிடிக்கும் ரொம்ப. நான் எல்லோரும் சொல்லுவாங்க நிறைய டியூன்ஸ் பண்ணார், நிறைய டியூன்ஸே நாங்கள் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட் ஒரு செகண்ட் டியூன் ஓகே ஆகிடும். அவர் கரெக்டாக அந்த கதையை புரிஞ்சு, நான் வந்து சார் எனக்கு இந்த மாதிரி ரஹ்மா, ஐ மீன் எஸ்டி பர்மன் இந்த மாதிரி டியூன் சார், கிஷோர் இப்படி பாடியிருப்பார் சார், ரஃபி சார் சாங், நௌஷாது எல்லாம் நான் பாட்டுக்கு ஏதோ சொல்லிகிட்டே இருப்பேன், இப்படியே கேட்டுருப்பார், டங்குன்னு பாடிடுவார். அண்ட் சாங் இமீடியட்டாக எனக்கு ஹிட் ஆகிடும் சார். நான் செகண்ட் மறுபடியும் கம்போசிங் போகணும்னு சொல்லவே மாட்டேன். இது ரேப்போ டெவலப் ஆக என்ன எடுத்து என்னோட கூட அண்ணாமலை மட்டும் இல்லை, என்னோட அடுத்த படங்கள் நான் தமிழில் பண்ணுறது இல்லை, தெலுங்குல கூட்டின்னு போயிட்டேன் சிரஞ்சீவி படத்துக்கு, மலையாளத்தை மோகன்லாலுக்கு, அங்கே விஷ்ணுவர்தன், ஹிந்தி மட்டும் மிஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்படியே எல்லா படத்துலையும் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-18 படம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா படத்தையும் இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 2 சாங்ஸ் சூப்பர் ஹிட். அதில் ஆஹாலாம் சொல்கிறாங்களே, ஃபேப்லஸ் ஒர்க். அது ரீரெக்கார்டிங்கும் நல்ல பிரதர்ஸ், அவங்க எக்ஸலண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஃபிலிமுக்கு அந்த எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற ஒரு மியூசிக் டைரக்டர். எனக்கு ரேப்போ ஒரு ஃப்ரெண்ட்லி, அவர் தெரியுமே, அவர் கதை சொல்கிற விதம், ஜோக் அடிக்கிறது, நானும் ரசிச்சுட்டு இருப்பேன். ஸோ வி ஹேட் அ வெரி குட் ரேப்போ. ஒரே ஒரு குறை எங்களுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா, ஒரு நல்ல கர்நாட்டிக் போட்ட ஒரு மியூசிக்கோட ஒரு படம் பண்ணலேன்னு ஃபைனலாக அந்த வாய்ப்பு சொல்லிட்டார். அது மட்டும் மிஸ் ஆகிடுது சார், வந்துடுத்து சொன்ன உடனே. அன்றைக்கி அந்த கம்போசிங்கில் அவர் அந்த சாருகேஸை பற்றி தனியாக நான் பேசணும். வாட் அ கம்போசிங் இஸ் டன். ஃபஸ்ட்டு பாட்டை கேட்டதும் தேவாவாக கேட்பாங்க, எல்லோரும் கேட்பாங்க. அந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ணி முடித்ததும் பாவிஜி அதுக்கு பிரமாதமாக எழுதினார். இது யாரை வச்சு பாடலாங்க டிஸ்கஷன் போகிறது. சங்கராபரணம் எஸ்பிபி சார், சிந்து பைரவி ஜெயஸ்தாஸ், நமக்கு யார் பாட வைக்கலாம் சொன்னால் திடீர்னு தேவா சார், சங்கர் மகாதேவன் சார் பாடுவார், நமக்கு பட்ஜெட் எங்கே சார், இதெல்லாம் திங்கிங் எல்லாம் கஷ்டம் சார் சொல்லிவிட்டு. எனிவே எனக்கு சங்கர் மகாதேவன் பழக்கம், நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இதில் வராக நதிக்கரை சங்கமில் ஆளவந்தன் அவர் தான் மியூசிக் டைரக்டர். சும்மா அடித்தேன் ஒரு ஃபோனை, இந்த மாதிரி இருக்க ஒரு படம், சிந்து பைரவி ஜெயஸ்தாஸ் சங்கராபரணம், எனக்கு கேன் யூ டூ இட், வி கான்ட் அஃபோர்ட் யுவர் ப்ரைஸ், பட் யூ கேன் டூ இட், வில் லவ். கேட்காம இருக்கக்கூடாது, ட்ரை பண்ணுறேன். வாட் டிட் யூ கால் மீ அப்படின்னார், ஃப்ரெண்டுன்னார். வாட் ஷுட் ஐ ஃப்ரெண்ட் டூ, சென்ட் த ட்ராக்னார். சரி ட்ராக்கை கேட்டு என்ன சொன்னார் சார்,
ட்ராக்கை கேட்டு அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணுறாரு. வாட் அ காம்போசிஷன் சுரேஷ். அப்பா தேவாஸ்டர்னா மாவுல சார். தேவா சார் ஃபோன் பண்ணிட்டாரு. உடனே அந்த காம்போசிஷனுக்கு அவரே அங்கே உட்காந்து லிரிக்ஸ் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி பாடி அடுத்த நாள் பாடி அனுப்பிட்டாரு. நாங்களும் ஆடிட்டோம். என்ன அந்த ரேஞ்ச் கேட்கணுமா? சங்கர் மாதவனோட கிளைமேக்ஸ் சாங் ஒன்று இருக்குது சார், அது ரொம்ப சேலஞ்சிங், நீங்கள் அதையும் பண்ணணும், அனுப்புங்கன்னாரு. கேட்டுட்டு ஐ ஹேவ் த மெசேஜ், திஸ் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் சாங் சுரேஷ். மை காட். தேவா சார் கூப்பிட்டு, நீ இந்த மாதிரி ஒரு காம்போசிஷன் நான் ரீசெண்ட் டைம்ஸில் கேட்டுட்டல. ஸோ நமக்கு அந்த சில அமையும் சொல்லுவாங்களே, அந்த படத்தில் அமைஞ்சு போச்சு. ஒரு தேவா சார் கர்நாடிக், அது சங்கர் மாதன் பாட 2 பாட்டு, அதில் கிளைமேக்ஸ் லாங்கில் அவரோட வாய்ஸும் அந்த சிங்கிங்கும் பாவிச்ச லிரிக்ஸும், ஐ எம் டெல்லிங் யூ இட் வில் பி ஸ்டாண்ட் அவுட். அண்ட் அந்த ஃபிலிமோட கலரே வேறு. ஒரு வைஜி மகேந்திரன் இஸ் அ கிரேட் டேலண்ட். அவர் மேலே அந்த கதை வந்து நிற்கிறது ஸ்ட்ராங். ஆப்லேட் தான் வைஜி மகேந்திரனுக்கு நல்ல நல்ல கதாபாத்திரம் மாறுது இல்லை. அதில் இது ஒரு வித்தியாசமான டைமென்ஷன். சுஹாசினி ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு, இதில் அந்த ரோல் எனக்கு பண்ணி கொடுங்க சொன்னேன். யூ வில் லைக் இட் சொல்லி, நீ இருக்க எல்லாம் பண்ணுறேன்ட்டாங்க. ஷீ டிட் அ அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். என்ன அந்த எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சில இடத்துல அப்படியே ஃப்ளோர் ஆகிடுது. அண்ட் தலைவாசல் விஜய் அந்த ரோல் வந்து டெவலப் ஆகிட்டே போயிடுது. ஈ கேரிட் லைக் எனிதிங். சரி, இதெல்லாம் வரும்போது வெயிட் வேணும். ஒரு கேரக்டர், ஒரு காட் கேரக்டர் இருக்குது, அதில் யார் வச்சு பண்ணலாம்? கெஸ்ட் ரோல் மாதிரி யார் பண்ணலாம் காடா? எதிர்பார்க்காம சத்யராஜ் சார் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் பண்ணுறீங்களா சொன்ன உடனே திச்சாரு. கதைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சுரேஷ், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. கதை சீன் டயலாகோட பார்த்த உடனே இட் இஸ் லைக், ஒரு பக்கம் ஹீ இஸ் லார்ட் சிவா, இன்னொரு பக்கம் இஸ் டாக்கிங் ஆல் கிரேட் ஃபிலாசபி. இவர் பேசும்போது வேறு மாதிரி இருக்குது அந்த சீன்ஸ். சமுத்திரகன் ஒரு டேரக்டர் ரோலில் பயோபிக் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர், அவரும் பிரமாதம். ஸோ எல்லாம் அமைஞ்சு வந்து அந்த படம் இன்னைக்கு ரீ ரெக்கார்டிங்கில் இருக்குது. இப்போ காட்ஸ் கிரேஸ், ஐ ஹோப் இட் வில் பி பிக் சக்ஸஸ் ஃபார் எவ்ரிபடி. ஷூர் இட் வில் ஹேப்பன். வணக்கம். வணக்கம் சித்ராஜ் சார், நான் கனடால இருந்து பேசுறேன், இலங்கையை சேர்ந்தவர். வணக்கம். என்ன பேர் நீதன். சொல்லுங்க நீதன். ரஜினி சார் அவைகள் எல்லாம் இப்பவும் நல்ல டொப்பா நடிச்சு இருக்கிறார்கள். நீங்களே அவர்களை வைத்து இப்ப படம் இயக்க முடியாமல் உள்ளது. அது ரஜினி சார் தான் கேட்கணும். அப்படிலாம் இல்லை. இந்த பாயிண்ட் இஸ் ஒரு பீரியட், இட் இஸ் வி சேஞ்ச் வேணும். ஸோ தெர் இஸ் அ சேஞ்ச். அவரும் he wanted to do with younger generation, so he's going ahead with younger generation, that's all. நாங்கள் ஆக்சுவலாக ஈவன் இப்போ ரீசெண்டாக வேட்டையனுக்கு முன்னாடி we met என்ன பண்ணலாம் சுரேஷ் சொல்லி ஒரு 2-3 கதையும் பேசினோம். பேசினோம். பட் பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஷன் வந்தது. ஒரு கதை நானும் கார்த்திக் சுப்ராஜுமா போய் நரேட்டும் பண்ணோம். ஸோ மைண்டில் இருக்குது, பண்ணலாம்னு இருக்குது. பட் அந்த கரெக்டான இது ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கரெக்டான இது இன்னும் அமையலை. பட் இட் வில் கம் சூன். பட் ரைட் நோ இஸ் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபுல். லைனாக வரிசையாக பேக் டு பேக் போயிட்டு இருக்கு. ஹூ நோஸ், இட் வில் கம். நன்றி வணக்கம். தேங்க்யூ. பல படங்களில் உங்கள் மனைவி உங்களுக்கு உதவியை கொண்டு இருந்திருக்காங்க. பலமா பலவீனமா? சார் பெரிய ஸ்ட்ரென்த்து சார். என்னென்னா ஓப்பன் கிரிட்டிக். ஜஸ்ட் பிகாஸ் என்னோட ஒய்ஃபோ அதனால எதுவும் சொல்லக்கூடாதே கிடையாது. என்ன சீன் அப்படி மூஞ்சிலே கட்டுடுவாங்க, கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க. ஒன் பாயிண்ட் ரஜினி சார் வந்து கேமரா நான் ஓகே சொன்னோடனே அங்கே பார்ப்பார், ஓகேன்னு கேட்பார். அவன் ஓகே சொன்னதான் என்ன சார் அப்படின்னா அவங்க ஹானஸ்டாக சொல்லுவாங்க, கிரிட்டிக்கலாக சொல்ல எதுவும் கவலைப்பட மாட்டேன். ஷீ சேஸ் ஐ எம் அ ஃபேன், ஒரு ஆடியன்ஸ்னா. இன்றைக்கி நான் வந்து தப்பாக சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணலாம், பட் நாளைக்கு தியேட்டரில் சொன்ன தப்பாக இருக்குல்ல. ஸோ ஐ வில் பி ஹானஸ்ட். அது மாதிரி ஒரு கிரிட்டிக் கூட இருக்கிறது பெரிய வரம். இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. அது வந்து கொஞ்சம் கூட. அண்ட் ஒரு டீம் பர்சன், ஒய்ஃப் ஆஃப் டைரக்டர் இல்லை, எல்லா அசிஸ்டன்ஸ் உட்கார வச்சுட்டு அவளோட சாப்பிட்டு அவளுக்கு கதையை என்ன சீன் எடுக்கிறாரு, என்ன எடுக்க போகிறோம், எல்லாத்தையும் ஷீ வில் பி கோஆர்டினேட்டிங். ஏன்னா நான் வந்து அப்போது தமிழ் படம், தெலுங்கு படம், மலையாள படம் சுற்றிகிட்டே இருந்தேன். ஸோ ஒருத்தர் காமனாக இருக்கணும்ல, எல்லா இடத்துலையும் இந்த அசிஸ்டன்ட் தூக்கிட்டு போக முடியாது. பட் ஸோ ஷீ வில் கோஆர்டினேட். டப்பிங் பார்ப்பாங்க, ரஜினி சார் டப்பிங்லாம் அவங்க தான் இருப்பாங்க. அவங்க அங்கே பின்னாடி சொல்லணும், ஓகே சந்திரா கேட்பாங்க, அவர் ஓகே சார். ரொம்ப ஹானஸ்ட்டு வந்து தி ஆல் யூஸ் டு லைக். ஸோ இட் வாஸ் என்ன பிக் சப்போர்ட் ஃபார் மீ. அப்புறம் ஆஃப்டர் சில்ட்ரன் கேம் ஷீ குட் கம். பட் ஒன் ஆஃப் தி
எனக்கு சினிமாவே தெரியாது. ஷி வாஸ் ஜஸ்ட் நீங்கள் கூப்பிட்டீங்களா அவங்களுக்கே விருப்பம் இல்லை, நான் வந்து ஃபுல் ட்ராவலிங் ஆரம்பிச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட ஐ எம் டூயிங் வேரியஸ் லாங்குவேஜஸ் போது நான் பாதினா ஹைதராபாத் இருக்கும்போது வாண்ட் டு கம் வித் மீனே வந்து அப்புறம் பார்த்தா ஷீ சா மீ சஃபரிங் தட் இங்கே 4 அசிஸ்டண்ட்டு, மலையாளம் போனால் வேறு அசிஸ்டண்ட்டு. ஸோ பேட் எடுத்துட்டாங்க ஒரு நாள். ஐ வில் ஹெல்ப் யூ சொல்லிவிட்டு எல்லாத்தையும் மெட்டிகுலஸாக நோட் பண்ணுவாங்க. அங்கே ஷார்ட் டிவிஷன்ஸும் டப்பிங் புக் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவாங்க. என்ன ஷார்ட் எடுத்தாங்க ஹெட்ஃபோன்ஸில் நாகராலேருந்து எடுத்து டப்பிங்க்கு ரெடி பண்ணுவாங்க புக்கு. ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி என்ன சொல்ல ஒரு க்ரியேட்டிவ் அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு பெரிய பேக் போனாக இருந்தாங்க. 2 மிகப்பெரிய கவிஞர்களோடு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒரு பக்கம் வாலி, இன்னொரு பக்கம் வைரமுத்து. எனக்கு என்ன சொல்லுவேன் கிரேட், 2 பேருமே கிரேட். அதில் வைரமுத்து சார் தான் எனக்கு இந்த அண்ணாமலை, பாஷா இதெல்லாம் அந்த மாசுக்கு அவர் கரெக்டாக போட்டார். வந்தேன்டா பால்காரன் வார்த்தை 8 நான் புரிஞ்சுக்கோ, ஆட்டோக்காரன் அது ஆட்டோக்காரன் இன்ஸ்டண்ட்டாக எழுதினார். ஸோ ஈ ஹேட் தி எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் தி சைக்காலஜி ஆஃப் தி மாஸ் அண்ட் மாஸுக்கு என்ன போகணும். அவர் இந்த சக்தி குணமும் எழுதுறாரு. ஸோ அவரோட வெர்சட்டாலிட்டி வாஸ் ஏன்னா கண்டினியூஸாக ஆல் மை ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறமா நான் தேவாடு பார்த்தீங்கன்னா வேடனில் அவர் தான், ரோஜா வேக்கில் அவர் தான். எனக்கு எல்லா படமும் வைரமுத்து சார் தான் பண்ணியிருந்தார். வாலி சார் பிகினிங்கில் என்னோட சத்யாவிலேருந்து ஆக்டிங் பண்ணுவார் அதில் ஒரு ரோலு. ஸோ ஈ வாஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி. ஏன்னா நான் பொய்க்கால் குதிரையில் ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ண ஒரு ஆக்ட் பண்ணார். ஆமாம், அப்போலேருந்து எனக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, ட்ராவல். ஸோ மை ட்ராவல் வித் வாலி சார் வாஸ் மோர் வித் பாலச்சந்தர் சார். அந்த இதில் தான் எனக்கு மெயினாக சத்யா பண்ணார். அப்புறமா 1-2 படம் இளையராஜா சார் வந்து மாற்றி கொடுப்பார் திடீர்னு. அப்போது வைரமுத்து சார் ஒர்க் பண்ணல கூட. ஸோ ஹி வாஸ் சத்யா. தென் ராஜா கையை வச்சால வேறு மியூசிக் இது இந்த மழை வருது சாங் வேறு ரைட்டர். இந்த மாதிரி கேப்டான் வீராவில் கூட டிஃப்ரெண்ட் லிரிக் ரைட்டர்ஸ் இருந்தாங்க. பட் வாலி சார் பர்சே கிரேட். அந்த ஜீனியஸ் அண்ட் வார்த்தை வந்து வித்தியாசமாக வந்து விடும். அந்த அக்னி சாட்சியோட சில சாங்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த இந்த கவிதையெல்லாம் எழுதுவாங்க, புது கவிதையெல்லாம். அண்ட் என்ன சொல்ல 2 பேர் கம்பேர் பண்ணுறது இஸ் நாட் கரெக்ட். தே போத் ஆர் எக்ஸ்ட்ராடனரிலி டேலண்டட் அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் ஐ வாஸ் ஏபிள் டு ஒர்க் வித் தேம். அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு நிகழ்ச்சியை நீங்கள் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சுரேஷ் கிருஷ்ணாவோட பேச ஆரம்பித்தோம்னா 2 மணி நேரம் போதாது. ஏன்னா பகிர்ந்து கொள்வதற்கு அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பாக இருந்ததுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான். அவருடைய அனுபவங்கள் அந்தளவுக்கு இனிமையான அனுபவங்கள். உங்களில் பல பேர் முயற்சி பண்ணியிருப்பீங்க. எல்லாராலையும் இன்றைக்கி பேச முடியலன்னா இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே எத்தனை பேரை நம்மளால் அக்காமடேட் பண்ண முடியுமோ அவ்வளோ பேர் தான் அக்காமடேட் பண்ண முடியுது. மீண்டும் அடுத்த ஒரு முறை இன்னொரு கலைஞரோடு நம்ம பேசும்போது நிச்சயமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.